இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு இது எக்ஸசைஸ் நம்பர் 8.1ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போன சம்மில் வந்து ஃபஸ்ட்டு 12 நம்பர்ஸுக்கு தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். அதை டபுள் டைமாக பெருக்கி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். பட் இது வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கான். பட் 21 நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஹின்ஸ் என்ன அப்படின்னா 7th எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஹின்ஸ் என்ன அப்படின்னா 1, 2, 3 அப் டு 21 வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அதாவது மறுபடியும் எழுதுகிறேன். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிஐன்னு எழுதியிருப்போம். ஸோ டிஐ அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, நிறையா நம்பர் இருக்குது, அதுக்கான டிஃப்ரென்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டி கண்டுபிடிப்போம், அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். பட் வந்து இங்கே டேரெக்டாகவே நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டான். ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. என்னது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ அப்படின்னா 1ல் இருந்து அப்படியே 21 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1/2. ஓகேங்களா? ஸோ என்னன்றது 21 + 1 22/2 அப்படின்றது தான். இதை கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 11 வரும். 11 × 21 மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 231 என்னது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர். நமக்கு ஃபார்முலாவில் அடுத்தது என்ன இருக்குது? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ஐ ஸ்கொயர் அப்படின்றப்ப என்ன எழுதலாம்? சம்மேஷன் ஆஃப் எக்ஸுக்கு n × n + 1/2. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலாவுக்கு n × n + 1 × 2n + 1/6 ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்றது 21 + 1 22 2 × 21 எவ்வளோ வரும்? 42 42 + 1 43. ஓகேங்களா? டேரெக்டாக நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 21 போடுறோம். ஸோ 2 × 21 42 42 + 1 43. ஓகேங்களா? டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 7 3s are 21. அகைன் இந்த கட் பண்ணுறேன்னா 11. ஓகேங்களா? 7 × 11 77. 77 × 43 சைடில் போட்டு பாருங்கள். 77 × 43 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3311 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடச்சிருக்கிறது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் 231, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் 3311. ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா போட்டுடலாமா? என்னன்றது நமக்கு தெரியும் 21. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் மேலே போட போகிறேன். என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர், இதுதான், டிவைடட் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இந்த இருக்குது 231 / 21 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 231 21 பார்த்தாலே நமக்கு தெரியுது. கட் பண்ணோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 21 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது 21 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதையும் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 331 231 21 கட் பண்ணேன் அப்படின்னா 11 அப்படின்னு வரும். ஓகேங்களா? கட் பண்ணால் 11 21 231. ஸோ 11 ஸ்கொயர் அப்படின்றது தான் நான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். ஸோ 11 ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? 11 × 11 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது 11 தான். ஓகேங்களா? 11 × 11. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ கீழே நான் 21 வரணுன்றதுக்காக மேலேயும் கீழேயும் 21 மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலேயும் கீழேயும் 21 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை எடுத்து எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் காமனாக 21 நான் எழுதிட்டேன். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மேலே இருக்குது 3311. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 × 11 121 121 × 21. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 121 × 21 எவ்வளோ வருது? 2
2542 வரும் ஓகேங்களா. -2542. ஸோ இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 3311 மைனஸ் 2542. இங்கேயோ தப்பு இருக்குது, சாரி இங்கே வந்து 41 தான் வரும் ஓகேங்களா. இது 1 தானே இருக்குது, 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 1. ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 41. இதுலேருந்து 70 ஆட் பண்ணால் 2611 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7. ஸோ அப்போ 770. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 770 டிவைடட் பை 21 வரும் ஓகேங்களா. ஸோ இதை கட் பண்ணுங்கள் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 63. அகைன் 140 6ஆல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 126 வரும் ஓகேங்களா. ஸோ அகெயின் 140 வரும், அகெயின் 6 தான் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 36.66 அப்படின்றது தான் ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்றது. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வருமோ அதுதான் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா. ஸோ 36.66 அப்படின்றத நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் அப்படின்றது எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ 0 அகைன் டாட் வச்சுக்கோங்க. இந்த 6 டபுளாக இறக்குங்க, இந்த 6 டபுள் ஆக்குங்க 12. ஸோ 12ன்றப்ப 4 போட்டால் 5 போட்டால் கூட எனக்கு வந்து 60 தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ 5 போடுறேன். ஸோ 5 போட்டு பாருங்கள். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0 போட்டுட்டு தான் நம்ம 5 போட முடியும் ஓகேங்களா. ஏன்னா இங்கே 12 இருக்குது, 12 பக்கத்தில் எது போட்டாலும் 66க்கு வராது ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன். 0 போட்டுட்டு அப்புறமா 5 இறக்கும்போது இங்கே 00 ஆக்கிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல 5 போட்டு பாருங்கள். 16 வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை, இதோட நிப்பாட்டிக்கலாம். எனக்கு இது போதும். 6.05 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துடுச்சு. ஸோ இதுவே போதும் தான் ஓகேங்களா. 6.05ன்றது அப்ராக்சிமேட்டு தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு நேச்சுரல் 21 நம்பர்ஸ் அப்படின்றதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதை இன்னொரு சொல்லிடுறேன், என்ன பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். இங்கே தனியாக கூட எழுதிடுறேன். அகெயின் 36.66 அப்படின்றதுக்கு ஸோ இங்கே வந்து 6 எடுக்கிறேன் அப்படின்னா 6 6 ஆர் 36 ஓகேங்களா. 0 வந்துருச்சு. அடுத்து இந்த டாட் இருக்கிறதுனால இங்கே டாட்டை வச்சுக்கிறேன், இந்த 66 இறக்குறேன். ஸோ இதை வந்து டபுள் ஆக்குனா 12. ஸோ 12 பக்கத்தில் எதை போட்டாலும் ட்ரிபிள் டிஜிட் ஆயிரும். அப்போ இங்கே வெறும் 66 தான் இருக்குது அப்படின்றதுனால இங்கே 2 ஜீரோவை ஆட் பண்ணுறேன். டபுள் டபுளாக தான் நம்ம சேர்க்கணும். ஸோ அப்படின்றப்ப இங்கே ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இது 120. ஸோ இப்போ 120 பக்கத்தில் எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்றப்ப நான் 5 போட்டேன் அப்படின்னா இதையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 6005ன்னு ஆன்சராக கிடைக்கும். இதே இது 6 போட்டேன் அப்படின்னா எனக்கு 72ன்னு போயிடும். ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. எனக்கு கிடைக்கக்கூடியது 6.05 அப்படின்றது தான் இதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த பாருங்கள் ஒரு நிமிஷம், உங்களுக்கு கிளார் எடுத்தது அப்படின்னா எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்ட்டு. நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.